ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனில் ஒரு தரமான ஈவினிங் ஸ்நாக்ஸோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பட்டாணி சுண்டல் ஒரு 250 கிராம்ஸு நம்ம ஓவர் நைட் ஊற வச்சிட்டோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சாச்சு. பாருங்கள், சுண்டல் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வாங்க இதை வேக வச்சுக்கலாம். பட்டாணி சுண்டலை ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு 7 to 8 விசில் வச்சு இறக்கிக்கலாம். அப்போ தான் சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போது இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, நான் ஒரு 7 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை தோல் உரிச்சாச்சு. இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கலாம். ஒரு 3 வெங்காயத்தை நான் பொடிசாக கட் பண்ணிட்டேன். ரெண்டு தக்காளியும் நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டேன். இது கூடவே தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது 7-8 விசில் விட்டு ஆவி அடங்கினதுக்கப்புறமா நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு பட்டாணி சுண்டல். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு வெந்திருந்தா கரெக்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி வச்சுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லியை பொடிசாக கட் பண்ணியாச்சு. வெங்காயத்தையும் மிச்ச வெங்காயத்தை நான் பொடிசாக கட் பண்ணிட்டேன். இப்போது ஒரு கடாயில் நம்ம தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச 3 பெரிய வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சதுலேருந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லி நம்ம கட் பண்ணி வச்சதில் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில்
நம்ம பட்டாணி சுண்டலை ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியோடையே லைட்டாக நம்ம ஆட் பண்ணியாச்சு. எல்லா தண்ணியும் சேர்த்துக்காதீங்க, ஆனால் கொஞ்சம் தண்ணியோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பட்டாணிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணனால இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ண தேவையில்லை. ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தக்காளி, சோம்பு 1 டீஸ்பூன், கொஞ்சம் தேங்காய், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்துலேருந்து கொஞ்சமாக ஒரு அரை வெங்காயம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த தண்ணியில் கொஞ்சம் சுண்டிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணியில் மிக்ஸியும் கழுவி நம்ம இதில் சேர்த்தாச்சு. இது நல்லா கொதித்து பச்சை வாசனை போகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டாணி சுண்டலையும் நம்ம அந்த தண்ணியோடு லைட்டாக ஆட் பண்ணதுனால சால்ட் வந்து மோஸ்ட்டாக போதுமான அளவு இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு சால்ட் தேவைன்னா நம்ம அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா திக்காகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா பச்சை வாசனமும் போய் நல்லா திக்காயிடுச்சு. இது நல்லா நடுவில் கிளறி கொடுத்துட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிக்கும். நல்லாவே திக்காயிடுச்சு. எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா திக்காயிடுச்சு. இந்த மாதிரி வேணுன்றவங்க இப்போவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த திக்னஸ் போதும், அதனால நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் இருக்குது. நம்ம 3 பிளேட்டில் செட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது கடையில் கொடுக்குற மாதிரி நம்ம செட் பண்ணி சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு பட்டாணி சுண்டல் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் நம்ம பொடிசாக கட் பண்ணது. நம்ம சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் சின்னதாக கட் பண்ணிடலாம். பெருசாக கட் பண்ணினா நமக்கு அவ்வளோ டேஸ்ட் பிடிக்காது. சின்னதாக கட் பண்ணியிருந்தா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லியும் கொஞ்சம் அப்படியே இப்படி மேலே தூவி ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிட்றது ஹெல்த்தியும் கூட, அதே சமயம் நம்ம டேஸ்டியாகவும் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட ஃபீல் நமக்கு கிடைக்கும். கடையில் போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்லேயே நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே சிம்பிளாக மெத்தடில் ஈஸியாகவும் டேஸ்டியாகவும்
ஈவினிங் ஸ்நாக்ஸு பட்டாணி சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணலாம், உங்களுக்கு என்ன வேணும்ன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை பார்த்து செய்ய ட்ரை பண்ணுறோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.